ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ குழம்பு எதுவும் வைக்காத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு டக்குன்னு நமக்கு கரிஞ்சிரும், அதனால் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் தாங்க வெங்காய தொக்குக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ இது கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காய தொக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம புளி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 எலுமிச்சப்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இந்த தொக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளி உங்களுக்கு நல்ல முறுவலாக வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல, அதை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த புளியும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். புளி நல்லா மொறு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் 5லேருந்து 6 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகி வதங்கிடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல புளி, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெங்காயத்து கூட நல்லா அரைஞ்சி நமக்கு வரும். இப்போ பாருங்கள், புளி நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் மட்டும் தாங்க சேர்க்கணும். தக்காளியில் நமக்கு இதில் தேவையில்லை. ஃபுல்லாகவே நம்ம வெங்காயத்தை வச்சு தான் செய்கிறோம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதில் முழுசாக நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் லேசாக சூடானதுக்கு உடனேயே நீங்கள் இதில் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருளை சேர்க்கும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே நமக்கு கரிஞ்சிடும் இந்த பவுட்ரெல்லாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடுகு வெந்தயம்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் தீயில வச்சிடாதீங்க, நமக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். வெந்தயம் கடுகு எல்லாமே நம்ம கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம்.
நாம் இந்த தொக்குக்கு வெங்காயம் அரைக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமாகவும் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா நமக்கு வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு சூப்பராக வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் கூட மேலே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான அல்வா மாதிரி வெங்காய தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதே மாதிரி சூப்பராக நம்ம சட்னியை வெரைட்டிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.